அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்க சகல விதமான பிரச்சனைகளும் தீர்றதுக்கு இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க. நிச்சயமா உங்க பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தே தீரும். ஏற்கனவே கொடுத்த வீடியோக்கள்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்க எந்த கோவிலுக்கு போனா சரியாகும்ங்கிறத சொல்லியிருப்போம். ஆனா இந்த வீடியோல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, சகல பிரச்சனைகளும் இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே அவசியம் போயிட்டு வாங்க, நிச்சயம் தீரும். அது என்ன கோவில், எந்த நாள்ல போகணுங்கிறத பத்திலாம் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரங்க நிறைய பேருக்கு திருமணம்ங்கிற பேச்சு ஆரம்பிச்சாலே பிரச்சனை தான். பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பிறந்தது என்னமோ சுக்கிர பகவானுடைய தசால பிறந்திருப்பீங்க, ஆனாலுமே பண பிரச்சனை அதிகம்தான். உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனை போல வாழ வேண்டியவங்க நீங்க. ஆனா உங்க பிரச்சனை அடுத்தவங்க கிட்ட கை கட்டி வாய் பொத்தி நிக்கிற மாதிரியான சூழல் இருக்கும். இவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும், ஒரு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏற்கனவே நிறைய தனுசு ராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அனுபவபூர்வமா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூப்பரான ஸ்தலம் இது. இந்த கோவிலுக்கு போக போக உங்க மனசுல ஒரு திருப்தி, தெளிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி நிச்சயம் அதிகரிக்கும். உங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கடந்த காலகட்டங்கள்ல தனுசு ராசி அன்பர்களுக்கு 7.5 ஆண்டுகளா 7.5 சனி இருந்தது. இப்ப விலகிடுச்சுன்னு நினைக்கலாம். ஆனா அந்த சனி உங்க ராசியில இருந்து விலகினதுக்கு அப்புறமா கூட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான். குறிப்பா குடும்பத்துக்குள்ள பெரிய போராட்டமே வெடிக்கிற மாதிரியான சூழல் இருக்கும். நிறைய பேருக்கு உங்க வாழ்க்கையே உடைஞ்சு சிதறி போகும் அளவுக்கு இருக்கும். நம்ம ஒரு கௌரவமான போஸ்டிங்ல இருப்போம். நம்ம பிரச்சனை என்னன்னு வெளியில யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, அசிங்கம் அவமானம்ங்கிறத சொல்ல முடியாத அளவுக்கு 3ஆம் நபருடைய தலையீடு உங்களுக்கு மனசளவிலையும் சரி உடல் அளவிலையும் சரி நிறைய அழுத்தத்தை, பிரஷரை கொடுக்கும். ஒரு படிப்புல நல்ல growth இருந்தவங்களுக்கு கூட சடனா உட்கார்ந்துருவீங்க. நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தும் ஒரு ஆபீஸ்க்குள்ள போயிட்டு அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆக முடியாத அளவுக்கு சூழல் வந்திருக்கும். வேலையில தேவையில்லாத விரக்தியான சூழல் வந்திருக்கும். மனசுல ஒரு எதிர்பார்ப்பு இருந்து அது ஏமாற்றம் அடைஞ்சிருக்கும். உடல் அளவுல சில விஷயங்கள்ல தோல்வி அடைஞ்சிருப்போம். திருமண வாழ்க்கைங்கிறது கனவு கேட்டாத ஒரு விஷயமாவே நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும். மேஜரா ஒரு விஷயம் சொல்லணும்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் செஞ்சோன்னு இல்லாம அதுல 100% திருப்திகரமா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது யாருன்னா தனுசு ராசி அன்பர்கள் தான். 10 பேர் போராடக்கூடிய இடத்துல தான் தனியா தெரியணும் அப்படிங்கிற நினைவு இல்லாம தன்னுடைய பார்ட் அதுல மெயினா இருக்கணும். ஜெயிச்சவங்கல்ல நானும் இருக்கணும்னு தனியா போராடுறாங்க பாருங்க, அதுதான் தனுசு ராசிக்காரங்க. 10ஓட 11ஆ இருந்துட்டு நம்ம கடமை இது கிடையாது, யாரோ ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க, நம்ம அந்த 10 பேர்ல நின்று போட்டோ பிடிச்சிக்கலாம்னு நினைக்க மாட்டாங்க. தன்னுடைய பங்கு அதுல இருக்கணும் அப்படின்னு தனிப்பட்டு போராடுவாங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, எதிர்பார்ப்பு இல்லாம பழகுவாங்க. எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு போராடுவாங்க. ஆனா இவங்களுக்கு இந்த 7.5 வருடமா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். 2022 2023 கஷ்டப்பட்டோம், 7.5 சனி இருந்தது. அட்லீஸ்ட் 2024 நம்ம நல்லா இருப்போம். குரு 5ல இருக்கார், ராகு கேதுவும் பாசிட்டிவா இருக்காங்க, சூப்பரா ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு பெரிய இடி என்னன்னா, இப்பதான் வேலையில பிரச்சனை வரும், இப்பதான் குடும்பத்துல பிரச்சனை வரும், இப்பதான் படிப்புல பிரச்சனை வரும், இப்பதான் அசால்ட்டா விட்ட பொருளாதாரத்துல ஒரு பெரிய இடியே விழுந்திருக்கு. தொழிலாளி நம்ம கிட்ட தங்கவே மாட்டாங்க, ஏனே தெரியாது. அதை விட தாண்டி நமக்கு மன வருத்தம்ங்கிறது ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கும். ஒரு விஷயத்த சொல்லி மீள முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் நம்ம தலையிலேயே உட்கார்ந்துருக்கும். நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கும் சக ஊழியர்களுக்கும் இல்ல மேனேஜருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளை யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஒரு இடத்துல போய் பொண்ணோ மாப்பிள்ளையோ பாக்குறோம்,
புடிச்சிருக்கு. ஆனா திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையினால பாதியில நின்னு போகுது. ஒரு சிலருக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன பேர் வேற ஒருத்தவங்க கூட அஃபேர்லலாம் இருந்து அந்த பிரச்சனையினால திருமணமே வேண்டாங்கிற லெவலுக்கெல்லாம் போறீங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, 3ஆம் நபருடைய தலையீடு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்தே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. சகிச்சுக்கிட்டு வாழறது வேற, சந்தர்ப்பத்துக்காக வாழறது வேற. நம்ம மனச உடைச்சி, நம்ம ஆசைய கெடுத்து, நம்ம ஏமாற்றம் அடைந்து, நம்பிக்கை துரோகம் அடைஞ்சு, நடுத்தெருவுக்கு வர அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருப்பாங்க. யாரு காரணம்? ஒரு குழந்தை பிறக்கலையேங்கிற ஏக்கத்தை யார்கிட்ட போய் சொல்றது? திருமணம் ஆகியும் தனிமரமா நிக்கிறோம். 2வது திருமணம் நடந்தா அதுலயும் பிரச்சனை. நடந்த திருமணத்தை பத்தி யார்கிட்ட போய் சொல்றது? பொருளாதார முன்னேற்றம் இல்ல, உழைக்கிறோம், நிறைய ஏமாறுறோம். இதையெல்லாம் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நம்ம வெளிநாட்டு கனவு நடக்கவே நடக்காதுங்கிற மைண்ட் செட் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்ப வந்திருக்கும். ஒரு சிலருக்கு பிரச்சனை மேல பிரச்சனைய ஃபேஸ் பண்ணி கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறியே வந்திருக்கும். ஏன்னா நிறைய தனுசு ராசி அன்பர்கள் ஆன்மீக சேவையில அதிக ஈடுபாடு கொண்டவர்களா இருந்துமே என்ன மாதிரி ஒரு ஆன்மீகவாதி கடவுளை கும்பிடுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. ஆனா எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இவ்ளோ சோதனையை கொடுக்கறாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கடவுள் மேல ஒரு வெறுப்பே வந்துருச்சு. ஒரு சிலருக்கு இனிமே ஜாதகமே பார்க்க கூடாதுங்கிற வெறி கோபம் கூட வந்திருக்கும். நான் ரொம்ப அடிபட்டுட்டேன், நான் ரொம்ப நொந்து போயிட்டேன், நான் உண்மையா இருந்தும் எனக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும்தான் நடந்தது, நான் நிறைய ஏமாந்துட்டேன், இதுக்கப்புறம் கோவிலுக்கு போய் மட்டும் என்ன செய்யறது, எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பிரச்சனை, என்ன மட்டும் ஏன் கடவுள் இப்படி டார்கெட் பண்றாரு, நான் 10 பேரை காப்பாத்து நினைச்சு அங்க நான் ஏன் அசிங்கப்படணும் அப்படின்னு மனசுக்குள்ள அவ்வளோ கேள்வி. ஆனா கவலைப்படாதீங்க, உங்க மனசுல இருக்கும் ஒவ்வொரு குறையையும் தீர்த்து வைக்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமா மாற்றம் நிகழ்ந்தே தீரும். மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கும் பெரிய கோவில்னு சொன்னாலே அந்த கோவில் தான். இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கும் மயூரநாதர் கோவிலில் இருக்கும் மயூரநாதரை வணங்குறதுனால என்ன பயன்னு கேட்கலாம். ஒரு நோட் எடுத்து தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னு தனியா எழுதுங்க. அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு 100 பிரச்சனை இருக்குன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 100 கோவில் போக வேண்டாம், 100 பிரச்சனைக்கும் இந்த ஒரே கோவில் போயிட்டு வாங்க. இரவு நேரத்துல மாலை 6 மணிக்கு மேல இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பௌர்ணமி தினத்துல அண்ணாமலையார வணங்க முடியலன்னு வருத்தப்படக்கூடிய ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களும் இந்த மயூரநாதரை வந்து வணங்கி பாருங்க. தனுசு ராசி அன்பர்கள் 12 பௌர்ணமில திருவண்ணாமலையில் இருக்கும் அண்ணாமலையார பலம் வருவதும், இந்த மயூரநாதர் கோவில் ஒரே ஒரு பௌர்ணமி அன்னைக்கு 12 சுற்றி வருவதும் ஒன்றுதான். இதை நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம். நீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில மயூரநாதர் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கார் அந்த சிவபெருமான்ங்கிறது உங்களுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா தான் தெரியும். கண்கூடா பாப்பீங்க உங்க பிரச்சனைகள் குறையறத. இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. 48 நாள்ல உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு சேஞ்ச் தெரிஞ்சே தீரும். கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நிகழ்ந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முடிஞ்சா இந்த வீடியோவை மத்த தனுசு ராசி அன்பர்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.